Dazzler All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். கொரியா பெண்களுடைய பிரமிக்க வைக்கிற அழகு யாருக்கு தான் பிடிக்காது. கண்ணாடி மாதிரி தன்னுடைய சருமத்தையும் வழவழப்பா பளபளப்பா வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லா பெண்களுமே விரும்புவாங்க. அதுக்காக எத்தனையோ சரும பராமரிப்பு முறைகளை பின்பற்றினாலும் கொரியன் பெண்களை மாதிரி என்னுடைய ஸ்கின் ஆகலை அப்படின்ற வருத்தம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக கொரிய பெண்கள் என்னென்ன மாதிரியான ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவங்களுடைய ரொட்டீனில் இருக்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் பருக்கள் வராமல் தடுக்கணும், கரும்புள்ளிகள் வராமல் பார்த்துக்கணும், கரும்புள்ளிகள் இறந்த செல்கள் இது ரெண்டத்தையுமே சரியான இடைவெளியில் நீக்கிடணும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வரக்கூடாது, முக்கியமாக சருமத்தை நீர்ச்சத்தோட வச்சிருக்கணும் அப்படின்ற இந்த 5 விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய ரொட்டீனில் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்துக்கிறது கிளென்சிங். கொரிய நாட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக கவனம் செலுத்துறது இந்த கிளென்சிங் பார்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக 2 வகையாக இந்த கிளென்சிங் முறையை அவங்க பின்பற்றுறாங்க. ஒன்று ஆயில் கிளென்சிங், இன்னொன்று வாட்டர் பேஸ்டு கிளென்சிங். ஆலிவ் ஆயில், ஜோஜோபா ஆயில் இந்த மாதிரியான ஆயில ஒரு சில துளிகள் மட்டும் எடுத்துட்டு முகத்துல அப்ளை பண்ணிட்டு சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ணி 2 மினிட்ஸ் விட்டுட்டு வெதுவெதுப்பான தண்ணியில முகத்தை கழுவிடணும். இதுதான் முதல் முறை. அடுத்ததா வேப்பிலை, கற்றாழை இந்த மாதிரி ஏதோ ஒன்று சேர்க்கப்பட்ட வாட்டர் பேஸ்டு ஃபேஸ் வாஷை வச்சு தன்னுடைய சருமத்தை சுத்தம் பண்ணிடுவாங்களாம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங். சருமத்தை ஸ்க்ரப் பயன்படுத்தி நல்ல எக்ஸ்போலியேட் செய்யறது மூலயமா சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். அதோட சருமத்தில் ரத்த ஓட்டம் அப்படின்றது அதிகரிக்கும். ஸோ ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறமா ஆரஞ்சு ஜூஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஷியல் ஸ்க்ரப் அவங்க பயன்படுத்துவாங்களாம். மூணாவதா ஸ்கின் டோனிங். இந்த டோனர் அப்படின்றது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணி ஈவன் ஸ்கின் டோனா மாற்றுவதற்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் முக்கியமா நீர்ச்சத்தோட நம்மளுடைய ஸ்கின்னை வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கடைகளில் நமக்கு அதிகமான நீர்ச்சத்தை அதிகரிக்கிறதுக்கான டோனர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதாவது ஹைட்ரேட்டிங் டோனர்ஸ் கிடைக்கும். அண்ட் ரோஸ் வாட்டர் டோனர் அப்படின்றது மிகச்சிறந்த டோனராகவே இருக்கும். அடுத்ததா ஒரு ஃபேஷியல் சீரம். முகத்துக்கு இந்த சீரம் அப்ளை பண்றது மூலியமா எந்த ஒரு டஸ்ட் இல்லாம, எந்த ஒரு டர்ட் இல்லாம நம்மளுடைய சருமம் ஜொலி ஜொலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா ஃபேஸ்ல வரக்கூடிய ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இது எல்லாமே இல்லாம ஃபேஸை இளமையா வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நாமெல்லாம் கடைகள்ல போய் சீரம் வாங்கி பயன்படுத்துறோம் இல்லையா? ஆனா இந்த கொரிய பெண்கள் தங்களுடைய வீட்டுல இருக்கிற இயற்கையான பொருட்கள் வச்சு தாங்களே சீரம் செஞ்சு சருமத்துக்கு பயன்படுத்துவாங்களாம். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு பீட்ரூட் சீரம். அடுத்ததா ஷீட் மாஸ்க். இந்த ஷீட் மாஸ்க் அப்படின்றது தான் இவங்களுடைய ஒரு சீக்ரெட்டான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. மெயினா இந்த ஷீட் மாஸ்க் அவங்க பயன்படுத்தி தன்னுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய கொலாஜனை அதிகப்படுத்துறாங்களாம். அடுத்த விஷயம் மாய்ஸ்சரைசர். சருமம் வறட்சி அடையாம மென்மையா இருக்கிறதுக்காக இந்த மாய்ஸ்சரைசரை முக்கியமா நம்ம பயன்படுத்தி ஆகணும். நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கொரிய பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையான மக்கள் வறண்ட சருமத்தோட தான் இருப்பாங்களாம். அதனால இவங்களுடைய மாய்ஸ்சரைசர்ல பாதாம் ஆயில் இருக்கிற மாதிரி அவங்க பார்த்துப்பாங்களாம். அடுத்த விஷயம் சன்ஸ்கிரீன். சரும பராமரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சன்ஸ்கிரீன் ரொம்பவே மஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தினதுக்கு பிறகு இந்த சன்ஸ்கிரீன் லோஷனை அப்ளை பண்ணிக்குவாங்க. குறிப்பா சன்ஸ்கிரீன் பயன்படுத்தாம அவங்க வீட்டை விட்டு வெளியிலேயே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நமக்கே தெரியும் தொடர்ச்சியா இந்த சன்ஸ்கிரீன் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம முகத்துல சுருக்கங்கள், நுண்கோடுகள் அதாவது ரிங்கிள்ஸா இருக்கட்டும், ஃபைன் லைன்ஸா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே தவிர்த்து சருமத்தை ரொம்பவே யங்கா பொலிவா வச்சுக்கும். ஸோ இதுதான் கொரியன் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ப்ரொசீஜர். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Dazzler All-Day Lip Color. Available in 30 plus shades at ₹200. அழுதுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க. ஓகே பேபி வரப்போகுது அப்படின்னு ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ டாக்டரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும் அப்படின்னு. அந்த 4th புஷ்ல பேபி வந்த பேருக்கு நான் ஃபஸ்ட்டு கேட்டது என் ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு தான். மற்ற எல்லாமே விட்டுட்டேன். என் பேபி வந்தாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு, அவங்களுக்கு போய் காமிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் இட்ஸ் அ பாய்னு சொன்னாங்க. அந்த மொமெண்ட்ஸ்லாம் இன்னும் அப்படியே கண்ணு முன்னாடியே நிற்குது எப்போவுமே. பட் ஃபஸ்ட்டு கேட்டது என் ஹஸ்பண்டை உள்ளே கூப்பிடுங்க ப்ளீஸ் அப்படின்னு. ஸோ ஸ்டிச் பண்ணி முடித்ததும் ஹஸ்பண்ட் வந்தாங்க, அப்புறம் அம்மாலாம் வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட்ஸ். அதெல்லாம் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் அடிக்கடி. ஓகே
மாதிரி பேபிஸ்க்கு ஜாண்டிஸ் வர்றது நார்மல் தான் நியூ பார்னுக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வந்து கண் எல்லோவாக இருக்குது ஏதாச்சும் இருக்குன்னா உடனே வாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஓகே, வீட்டுக்கு வந்த பிறகு 2 டேஸில் அகைன் நான் பார்க்குறேன் கண் ஏதோ எல்லோவிஷாக இருக்குது. பட் நான் எல்லார்கிட்டையும் சொன்னால் இல்லை நீ சும்மா பயப்படுற, எதுவுமே இல்லை நல்லா தான் இருக்குது பேபின்னு சொல்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து பயங்கரமாக பேபி அழறான். ஒரு 2 ஹார்ஸ்க்கு வந்து அழுதுகிட்டே இருக்கான். என்னன்னே புரியல. ஓகே, பால் தான் பத்தலை போல் அப்படின்னு டாக்டர் கிட்ட போகிறோம். டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஆமாம் பால் பத்தலைன்னு சொல்லி மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் டே வந்து ஜென்ரல் செக்கப். ஏன்னா என் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க 5th டே நம்ம பார்ப்போம், எதுவுமே இல்லைன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், இல்லை ஜாண்டிஸ் இருக்கான்னு செக் பண்ணணும், கண்டிப்பாக வரணும்னு. ஸோ அன்றைக்கி 5th டே போகிறோம். டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஜாண்டிஸ் இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன், ஆனால் இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருந்தால் நம்ம இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், 20க்கு மேலே பாயிண்ட் இருந்தான்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் சீரியஸ் தான் அப்படின்னு. கரெக்டாக போய் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் அவ்வளோ குட்டி பேபிக்கு அந்த நீடெல்லாம் வச்சு பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுலாம் பார்க்குறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வராங்க. 21 அப்படின்னு சொன்னோம். அப்படியே பிரேக் ஆகிட்டேன். மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பேபிக்கு கரெக்டாக சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இருக்கும். டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ்லாம் வந்து அப்போதைக்கு பெருசாக க்ரோ ஆயிருக்காது. ஸோ நான் டாக்டர் மாதிரி பேசலாம், பட் நான் பண்ண ரிசர்ச் தான் இதுக்கெலாம் வந்து ரீசன். ஏன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணுவேன் எப்போ கரெக்டாக பேபிக்கு ஃபுட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி. ஸோ இந்த தடவை வந்து நான் கொஞ்சம் உஷாராயிட்டேன். என்னென்னா ஒரு சாலிட் ஸ்டார்டிங் செஷன் வந்து ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட அட்டென்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கணும், எது கரெக்டு எது இல்லை, ஏன்னா மறுபடியும் எனக்கு இன்புட்ஸ்லாம் தப்பாக தான் வரும்னு தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்து தெளிவாக ஆயிட்டேன். ஸோ 3 மீல்ஸ் கரெக்டாக கொடுக்கும்போது அது வந்து ஹை சேரில் கொடுத்தோன்னா அது வந்து அவங்களுக்கு மீல் டைம்னு தெரிய வரும். இப்போ நம்ம அதே பால்கனியில் கொண்டு போய் கொடுக்குறோன்னா ஓகே இது ஸ்நாக் தான், ஈவினிங் ஸ்நாக்கு மார்னிங் ஸ்நாக்குன்னு அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரியணும். எனி டைம் நாங்கள் 2 பேரும் வந்து வியன் மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டோம். ஐயோ இப்போ சாப்பிடவே இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது, ஓகே இப்போ சாப்பிடலையா பார்த்துக்கலாம், 2 ஹார்ஸ் கழிச்சு வேறு ஏதாச்சும் கொடுத்துக்கலாம், அப்படி தான் கொஞ்சம் கேர்ஃப்ரீயாக தான் இருப்போம் இந்த விஷயத்தில். அந்த கில்ட் வந்து உள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது பேரண்ட்ஸுன்றனால இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து நாங்கள் ஓகே கில்ட் இருந்தாலும் இந்த சைடு வந்து நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும்.